நடிகர் சிவகார்த்திகேயன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய 40வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியாவில் பிரபலங்களும் நண்பர்களும் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களும் சோசியல் மீடியாவில் அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் அவர் தன்னுடைய பிறந்தநாளுக்காக ஒரு ட்வீட் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அதை பற்றி ஆக்ட்ரஸ் ஷாலினி, அதாவது பாண்டியன் ஸ்டோரியில் ராஜி கதாபாத்திரம் நடிக்கிற நடிகை வேறொரு சீரியலில் குட்டி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ இந்த நிலவரலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் கூட நடிப்பில் கடைசியாக அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இந்த திரைப்படத்தின் மூலமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் பட்டி தொட்டியங்கும் பிரபலமானார். இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. இதனையடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தற்சமைக்கும் சுதா கோங்காரா அவருடைய இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தில் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. சுதா கோகாரா இயக்கத்தில் வெளியான இறுதி சுற்று, சூரரை பற்று போன்ற திரைப்படங்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. அதனாலே பராசக்தி திரைப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. பராசக்தி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி என பலரும் நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் போராட்டக்கார வீரராகவும் ஜெயம் ரவி அவர்கள் வில்லனாக நடிக்கிறதாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. சமீபத்தில் பராசக்தி திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுருந்துச்சு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் திரைப்படத்துக்கு பிறகு பராசக்தி AR முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்தில் மதராசி போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளுக்கு ட்ரீட் கொடுக்கும் விதமாக பராசக்தி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பராசக்தி திரைப்பட குழுவினர் எல்லாருக்கும் பிரியாணி ட்ரீட் கொடுத்துருக்காரு. திரைப்பட குழுவினருக்கும் கேக் கட் பண்ணி சிவகார்த்திகேயனுடைய பிறந்தநாளில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கதாநாயகி ஷோ மூலமாக சின்னத்திரைக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை ஷாலினி. இதன் பிறகு பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜி கதாபாத்திரம் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க தான். இவங்க தான் இப்போ வேறொரு சீரியலில் இவங்களுடைய இமேஜ் என்ட்ரி ஆகியிருக்குது. இவங்க ஒரு வேலை அந்த சீரியல் நடிக்கிறாங்களேன்னு தெரியல. ஆமாங்க, சமீபத்தில் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க கெட்டிமேளம் சீரியலில் தான் இவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது. அதாவது கெட்டிமேளம் சீரியலில் வெற்றி கதாபாத்திரத்தில் லீடு ஹீரோவா நடிகர் சிவசூரியன் அவர்கள் நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சீரியலில் வெற்றி துளசியை காதலிக்கிறாரு. வெற்றிக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. வெற்றியோட அப்பா தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்கும்போது 10 பெண்கள் ஃபோட்டோ வருது. அதில் 2 பொண்ணை செலக்ஷன் பண்ணுறாரு. அதில் ஒரு பொண்ணு தான் பாண்டியன் சீரியலில் ராஜ்ய கதாபாத்திரம் நடிக்க நடிகை ஷாலினி. அவர் இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தன்னோட பையன் வெட்டிட்டே காமிக்க போகிறாரு. திடீர்னு பவர் கட் ஆயிடுது. சிவசூரியன் ஷாலினியை பார்க்காம அப்படியே சீரியல் முடிச்சிட்டாங்க. நடிகை ஷாலினி கெட்டிமேளம் சீரியலில் கெஸ்ட் ரோலாக நடிக்கிறாங்களா, இல்லை பொண்ணு பார்க்கறதுக்காக ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை இன்று கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.